ஓம் நம சிவாயா. நம் முன்னோர்கள் குடும்ப கோயில் வச்சது அந்த குடும்ப ஒற்றுமையாக இருக்கட்டு, அவங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கட்டு, கோயிலுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கட்டு அப்படிங்கிற ஒரே நோக்கத்தை தான் அந்த வச்சாங்க. இப்போ நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்த சொத்தை பங்கு வச்சு கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்கன்னா, அவங்கவுங்க பங்கில் கோயிலுக்காக என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு வருமானத்தை உருவாக்க என்ன பண்ணணும், அவங்க வாழ்வாதாரத்தை வருமானத்தை உருவாக்க என்ன பண்ணணும், அப்படி தான் யோசித்து பண்ணணும் தவிர அந்த சொத்தை விற்று திங்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தர் சொத்தை ஆட்டையை போடணும், ஒருத்தனுக்கு ஒருத்தர் இது பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி சூழ்ச்சி பண்ணுறலாம் தப்பு. அதாவது உத்திராட்சி மாலையும் போட்டு நீ திருநிறம் பூசிட்டு நான் சிவபூஜை பண்ணுறேன், எல்லோரும் எங்களை தான் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த சொத்தை ஆட்டையை போட்டு நினைக்கிறது, கோயில் பேரை சொல்லி சூழ்ச்சி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து பண்ணாதுங்க. அவன் கோயிலில் அதாவது ஒரு 4 6 பங்கு 8 பங்கு இருக்குன்னா அவங்கவுங்க பங்கில் கோயிலுக்காக என்ன பண்ணலாம், கோயில் வருமானத்துக்கு மாதம் மாதம் என்ன கொடுக்கலாம், உன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நீ அந்த இடத்துல வாழ்கிற உனக்கு உன்னுடைய பங்கில் வாழ்வாதாரத்துக்கு நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.